லைவ் ஆன் எவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பட திரைமர்சனம் பார்க்க போகிறோம்னா கான் சிட்டி அப்படின்ற படத்தை வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா அர்ஜுன் தாஸ், விடிவி கணேஷ், தீபா, அப்படி ராதா ரவி அவர்கள், அருள்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நடிகர் பட்டாலுமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து அர்ஜுன் தாஸ் அவர்களுடைய கேரக்டர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமாக வந்து நடிச்சிருக்காப்புல. முக்கியமாக டைரக்டர் இந்த படத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பேராசை பெரும் நஷ்டம். அதாவது நம்ம படம் இருக்கிறத வச்சு வாழணும். நீங்கள் வந்து இந்த குறுக்கு வழியில் போயிட்டு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா இந்த மோசடி கும்பல் எப்படிலாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை ரொம்ப அற்புதமாக வந்து டைரக்டர் வந்து கொடுத்துருக்காரு. அதே போல் அதை வந்து நேர்த்தியாக வந்து அர்ஜுன் தாஸும் சரி, அங்கே யோகி பாபு அது மாதிரி அந்த நடிகர் பட்டாளமும் சரி, அவங்களுடைய கேரக்டர் அவ்வளோ அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இது எல்லாமே எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும் தான். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அமௌண்ட்டு கொடுத்தா இன்னொரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அதாவது 1000 கொடுத்தா 5000 கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் எப்பறம் 1000 கொடுத்தா 5000 கொடுப்பாங்க அப்படின்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த சின்ன ஒரு கான்செப்ட் வச்சு தான் ரொம்ப அற்புதமாக வந்து டைரக்டர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். காமெடிக்கு வந்து முக்கால்வாசி வந்து பஞ்சமே இல்லை. அதே போல் வந்து பார்த்தோன்னா முக்கியமாக வடிவகரசி அவர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க. அதே போல் ஹீரோயின் அன்னபென் மற்றும் எல்லாருமே வந்து அற்புதமாக வந்து நடிச்சிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தோங்க அப்படின்னா மியூசிக் சொல்லணும். ரொம்ப சூப்பராக வந்து மியூசிக் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஐயோ நம்ம ஏமாந்தோமே அதே போலயே இருக்கே அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். என்னடா இது நம்ம வாழ்க்கையிலும் நடந்திருக்கோ, இல்லை இனிமேல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே உஷாராக இருங்க. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நீங்களும் பார்த்துட்டு மக்களாகிய உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.